ஒரு செயல தொடங்குறதுக்கு முன்னாடி உள்ளுணர்வு கேட்டு அதுபடி செயல்படணும், தொடங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா சில டைம்ல அது வந்து ஃபெயிலியர் ஆயிருது சார். அது எப்படி நான் வந்து நான் தொடங்குற செயல எப்படி வந்து சரி பண்றது? இப்ப நம்ம முதல்ல உள் உணர்வு அப்படிங்கிறது என்னன்னா, நம்ம சொல்றத உணர்றது. இப்ப 100% உங்க லைஃப்ல நீங்க உங்களுக்கான வாழ்க்கைய வாழ்றீங்களா அப்படின்னா, உங்க உள் உணர்வு நீங்க உணர்த்துறது அத்தனையும் ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா, நீங்க அங்கேயே ஜெயிச்சுட்டீங்க. அதுல எத்தன தோல்வி இருந்தாலும், அதுக்கான விஷயம் என்னன்னா, உங்ககிட்ட இருந்து வந்ததுதான். ஒரு நாள் உங்ககிட்ட இருந்து அந்த எதெல்லாம் தோத்துச்சோ, அதெல்லாம் வெற்றி அடையறதுக்கும் ஒரு விஷயம் வரும். அப்ப அந்த உள் உணர்வ சரியா உணர்த்துறதா யாருமே அத ஃபாலோ பண்றது இல்ல. உங்களுக்கு உள் உணர்வு ஒண்ணு உணர்த்தியிருந்தா கூட, அத நீங்க ஸ்டடி பண்ணாம பக்கத்துல இருக்க நண்பர்கிட்ட இன்னொரு ஐடியா கேட்டுருவீங்க. ஒரு ஆப்ஷனா வச்சுக்குவீங்க. ஏன்னா, அதுதான் கிளாரிட்டி இல்லாத மனித வாழ்க்கையில இருக்கு. அப்ப உள் உணர்வுகள் நீங்க வந்து உள் உணர்வு உணர்த்தி ஏதாவது ஒண்ணு தான் போய் ட்ரை பண்ணி தோக்குறீங்க. அது முழுக்க முழுக்க அதுக்குள்ள வந்து நீங்க கிளாரிட்டியா தோத்த விஷயத்த கூட நீங்க முழுதா எடுத்துட்டு போய் செஞ்சிருக்க மாட்டீங்க. அரையும் குறையுமா எடுத்துட்டு போய் ஏதோ செஞ்சு பார்ப்போம், ட்ரை பண்ணுவோம் அப்படிதான். எல்லா விஷயத்துலயும் அப்படிதான் இருக்கு. படிப்புலேருந்து, வேலையிலேருந்து எல்லா விஷயத்துக்குள்ளயும் அந்த பியூரா ஒருத்தரால செய்ய முடியல. இப்ப தியானத்துக்குள்ள எங்க கிட்ட இருந்து என்னன்னா, பியூரா செய்யறோம். எங் முதல் இன்டென்ஸ் என்னன்னா, நாங்க உள்ள இருந்து ஒரு விஷயம் உணர்ந்தாதான் அடுத்த ஸ்டெப்பே வைப்போம். நான் வைக்கிற ஒரு ஸ்டெப்பு கூட எனக்கு உணர்த்தினாதான் ஸ்டெப் வைப்பேன். என் கால் நடக்குதுங்கிறதுக்காக நான் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்க மாட்டேன். வைக்கணும் அப்படின்னா தான் வைப்பேன். இல்லைன்னா வெயிட் பண்ணுவேன். நீங்க வெயிட் பண்ண மாட்டீங்க. நான் சில இடங்களுக்கு போயிருவேன். சில குகைகளுக்கு, சில மலைகளுக்கு. காத்திருக்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு உள்ளுணர்வு சொல்லும். காத்திருப்பேன். போகலான்னு அனுமதி வந்தா மட்டும்தான் போவேன். அங்க கடவுள் வரல, யாரும் வரல. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன ஸ்டடி பண்ணதுனால, இப்ப என்னுடைய உள் உணர்வை உணர்ந்து, உள்ள இருக்கிற செயலை உணர்ந்ததுனால தான் அந்த செயல்.